Hi friends, welcome to our channel. இது வந்து ரொம்ப பழைய வீடியோ தாங்க. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் தைச்ச ப்ளவுஸ் தான். ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடாமலே வச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சில்க் காட்டன் saree தான். அவங்க வந்து ஒய்லட் கலர் சில்க் காட்டன் saree, பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்திருக்கு. அவங்க வந்து saree வந்து ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. saree கொஞ்சம் கட்டிட்டு இருந்ததுனால எதுவும் ஸ்டிச் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஃபேன்சியான saree தான். ஃபேன்சியே மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி சொன்னாங்க. இது வந்து அவங்களே சூஸ் பண்ண டிசைன் தான், கஸ்டமரே சூஸ் பண்ண டிசைன் தான். பட் நானாக வந்து எதுவும் வைக்கலை, அவங்களாவே காட்டி இதை விட நான் நல்ல நல்ல டிசைன்ஸ் கூட சொன்னேன். அவங்க வந்து எனக்கு இல்லை, எனக்கு இந்த டிசைன் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த டிசைனே தைச்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னதுனால சரி அவங்க சொன்னதுக்கே நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ ஸ்டிச் பண்ணி. நான் எதுக்கு போடாமல் வச்சுருந்தேன் அதுக்கு ஒரு ரீசன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நிறைய கிளிப்பிங் வந்து இந்த சார்ஜ் கம்மி ஆனதுனால ரெக்கார்ட் ஆகாமல் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஊக்கு வைக்கிறதுக்குள்ளவே அவங்க கால் பண்ணி முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து பண்டிகை இருந்தது. அந்த பண்டிகைக்காக தான் அவங்க ஸ்டிச் பண்ணாங்க. எனக்கு வேணும் எமர்ஜென்சியாக சீக்கிரமாக ஆயிடுச்சாக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால லாஸ்ட் ஆஃப் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுமே அந்த ஓவரால் டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்ற வீடியோ வந்து எடுக்க நான் மறந்துட்டேன், கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சரி இந்த வீடியோ போடலான்னு எடுத்து பார்க்கும்போது நிறைய கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதே சமயம் அந்த ஃபுல் ப்ளவுஸும் வந்து முடித்த வீடியோ வந்து நான் எடுக்கலை. சரி இது எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் வந்து சரின்னு சொல்லிட்டு போடாமலே இருந்தேன். சரி டெலீட்டும் பண்ணல, என்னோடய மொபைல்லேருந்து டெலீட்டும் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலையாக இந்த கஸ்டமரோட வீட்டுக்கிட்ட நான் போகும்போது சரி இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப பழக்கம் ஆனவங்க தான். அவங்க வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாங்கக்கா வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போகிறீங்க, வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களாவே சொன்னாங்க, இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தீங்கக்கா, என் ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னா நான் மறந்துட்டேன், பண்டிகை நேரத்தில் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வந்ததுனால உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட தேங்க் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு எல்லாமே ப்ளவுஸ் சூப்பராக தைச்சிருக்காங்க, எங்கே தைச்சிங்க எனக்கு காட்டுங்க, நாங்களும் தைக்கணும்னு நினைக்கிறோம், ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா நான் வந்து தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருந்துச்சுக்கா ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனப்பனால எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஃபுல் வீடியோ கிளிப்பிங் வந்து நம்ம எடுக்கலை, மறந்துவிட்டோம், அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். ஏன்பா ப்ளவுஸ் இருக்கா, இல்லை ஏதாவது அயன் பண்ணுறதுக்கு வெளியேன்னு கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ண வீடியோ எடுத்தேன்ப்பா, ஃபுல் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் சரி ஒரு வேளை அந்த ப்ளவுஸ் இங்கே இருந்தால் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஓகேக்கா இருக்குது நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்து தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ வந்து கிளிப் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், அந்த ஃபுல் ப்ளவுஸோட வியூ வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோவில் கடைசியில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு, சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என் முன்னாடியே எனக்கு போட்டும் காட்டினாங்க. பட் வந்து நான் வந்து எப்படி தெரியுமா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே நான் தைப்பேன். இந்த இடத்துலலாம் இந்த அளவு கரெக்டாக வரணும், ஸ்லீவ் வந்து நல்லா ஜாயிண்ட் இருக்கணும், எந்த ஒரு லூஸு இல்லாமல் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே நான் தைப்பேன். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்குறதுக்கு வந்தாவே ப்ளவுஸ் போட்டு காட்டுங்க, நான் அது வந்து பார்க்குறேன்,
நான் வச்சது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது வந்து நான் அதில் தப்பு பண்ணியிருக்கேன்னா அது ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அவங்க சரின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுவாங்க. ஒரு சிலருங்க வந்து இல்லை எங்களுக்கு டைம் ஆகிடுச்சிக்கா, நான் வீட்டுக்கு போய் போட்டுட்டு கூட உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த கஸ்டமரும் நான் போட்டு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரி நான் போட்டு காட்டுறேங்கான்னு சொல்லிட்டு போட்டு காட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நம்ம இந்த வீடியோ கிளிப்பை வந்து எடிட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் உடனே அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு போட்டு காட்டி அது எப்படி இருக்குது, அது ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு நான் அப்போவே பார்த்துட்டா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதே சமயம் நம்ம ஆசையாக ஒரு டிசைன் தைப்போம், அவங்க வந்து போடும்போது வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அதனாலே நான் வீட்டில் வந்து வாங்கும்போதே போட்டு காட்டிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தப்பதுலேருந்து இதே மாதிரி தான் நான் வந்து இருக்கேன். ஒரு சில கஸ்டமர் அவங்க வீட்டிலே போட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோட்டோவும் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் என்கிட்ட எனக்கு இன்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு கம்முன்னு ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே டிசைனை வேறு கஸ்டமர் யாராவது வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் தைச்ச ப்ளவுஸ் வந்து எனக்கு மைண்டில் வரும். சரி இந்த ப்ளவுஸாவது நல்லா அழகாக தைச்சி அவங்க போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக் சைடு நார்மலாக ரவுண்ட் நெக் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. பேக் சைடு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் மட்டும் ஃபில்ட்டு வச்சு தைச்சிருக்கேன். இந்த பஃப் வந்து ஸ்ட்ரைட் பஃப்பாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.